கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை விலகுனதுதான் கடந்த ஒரு வாரமா சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா மணிமேகலை அவர்களுக்கு தனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுதான் பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கு காரணம் பிரியங்கா அவர்கள் தான் அப்படின்னு சொன்னதுதான் அவங்களோட ரசிகர்கள் பிரியங்காவை ரொம்பவே மோசமாவும் கேவலமாவும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்போ அப்படியே அந்த நிகழ்ச்சியில இருந்த பல பிரபலங்கள் பிரியங்கா அவங்களுக்கு ஆதரவா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல குரசி பிரியங்கா அக்கா மேல எந்த தப்பும் இல்ல, மணிமேகலை அவர்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போற மாதிரி எல்லாம் அங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம பூஜா, சுனிதா, டிஜே பிளாக் அப்படின்னு தொடர்ந்து பல பிரபலங்கள் இப்போ பிரியங்கா அவங்களுக்கு ஆதரவா பேசவும் மணிமேகலை அவங்களுக்கு எதிராகவும் பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா மணிமேகலைக்கு அவரோட ஃபேன் ஒருத்தர், அக்கா நீங்க போஸ்ட் போடும்போது இருந்த ரெஸ்பெக்ட விட இப்போ அதிகமா இருக்கு, அதுலயும் இப்போ நடந்துட்டு வர்ற விஷயங்களை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு பயந்து போய் ஒரு விஷயத்த பண்ணும் போது நீங்க மட்டும் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே வந்து இப்ப சிங்கிள் ஹேண்டா டீல் பண்றியே அக்கா, சிங்கிள் விமன் ஆர்மிடா, எவ்வளவு ஸ்ட்ராங் நீ, உன் மேல உள்ள மரியாதை இன்னும் அதிகமாகுது, உண்மையான கட்ஸ் இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணு கிட்ட இப்படியே தைரியமா இருக்க சொல்லுன்னு, ஃபியர்லெஸ் மணிமேகலை அக்கா அப்படின்னு சொல்லிருக்காரு. இத பார்த்துட்டு மணிமேகலை அவர்கள் அம்மாக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாருமே பிரியங்காவுக்கு ஃபேவரட்டா பேசிட்டு வர்றத பார்த்துட்டு மணிமேகலை அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா, நான் தலை வணங்குவது கடவுளுக்கு மட்டும்தான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஹேஷ்டேக போட்டிருக்காங்க. அதாவது பிரியங்கா தப்பே பண்ணாலும் பண்ணலன்னு சொல்லிட்டு வர்றவங்களை பார்த்தாலாம் பயம் இல்ல, உண்மை கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.